ராம்ப் வாக்ல வந்த விஜயை பார்க்கணும்னு ஓடி வந்த நபர் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டார். நல்ல வேளை அந்த நபருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. விஜய் அவர்கள் பவுன்சரை கண்டிச்சிட்டு ரசிகருக்காக வேதனையும் அடைந்தார். ஆனா இங்க தூக்கி வீசப்பட்ட நபர் யாரோ, ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த நபர் யாரோ. இது ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் விஜய் மேல கொடுத்திருக்கிறாரு. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் தன் தாயுடன். வழக்கமா காவல்துறை சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சோ அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இழுக்கடிப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல மிகுந்த அக்கறையுடன் மதுரையில நடந்த விஷயத்துக்கு இங்கவே கம்ப்ளைண்ட் வாங்கி இருக்காங்க. முதல் நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்த சரத்குமார் அது நான் இல்லன்னு சொன்னாரு. ஆனா அடுத்த நாளே அது நான் தான் சொல்ல காரணம் என்ன? சரி, மாநாட்டுக்கு போயிட்டு வந்தல, டீடைல் கேட்டா அம்மாவும் மகனும் பதில் சொல்ல திணறாங்க. அட்லீஸ்ட் நீ அங்க வீடியோ எடுத்த கிரவுட் செல்ஃபி ஏதாச்சும் கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்றாங்க. சுத்தமா போனே இல்லன்னு சொல்றாங்க. போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தரக்கூட வேணாம். கடைசியா விழுப்புரத்தை சேர்ந்த அஜய், நான் தான் ராம்ப் வாக்ல விஜய் முன்னாடி ஏறி போனேன், அந்த இடத்துல பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட நபர் நான் தான், சரத்குமார் கிடையாதுன்னு தன் தாயுடன் பேட்டி கொடுத்திருக்கிறார். அரசியல்ல 2025ல உருட்டுன உருட்டுல ஒக்க மக்கா நம்பர் 1 உருட்டுனா அது சரத்குமார் உருட்டுன உருட்டு தான். இதுல இருந்து என்ன தெரியுது? சீப் எடுத்து மறைச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு 2025ல நினைக்கிறது தான் இங்க கோமாளித்தனமா இருக்கு. இது மாதிரியான அம்மாவையும் மகனையும் ஃபேக்கா ரெடி பண்ணது எப்படி தெரியுமா விமர்சிக்கணும்? கில்லி படத்துல விஜய் சொன்ன மாதிரி, எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலாம்னு நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்ட. தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. 2025ல நேர்மையா இருந்தா கூட சும்மா விட்டுருவாங்க. டிஜிட்டல் வேர்ல்டுல பழைய காலத்து ஐடியாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிக்கிடுவீங்க.